நீங்க எப்பப்ப கர்த்தருடைய வார்த்தையை மீறி 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 செயல்படுறீங்களோ, எப்பப்ப கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விட்டு விலகி போறீங்களோ, உங்க மனதில் இருக்கிறதுல எப்பப்ப நீங்க செயல்படுத்த உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ, அப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்று சொன்னார், இந்த மகனை இந்த மகளை நான் தெரிந்து கொண்டதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த 3வது வாரம் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு ஞானம் வேணும் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன ஞானம்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு ஞானம். அதுதான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தருடைய வார்த்தை எப்படி 100% நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஞானம் இல்லாமல் இன்னைக்கு அநேகர் இருப்பதுனாலதான் இன்னைக்கு தேவையற்ற காரியங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை, இன்னைக்கு ஏன் நான் நன்மைகளை பார்க்கல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானம் உன்னுடைய திருச்சபையில இருக்கிற அநேகருக்குள்ள இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நம்ம திருச்சபை மாத்திரம் அல்ல, கர்த்தர் அதிகமாக வேதனைப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, தேசத்தில் இருக்கிற அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவர்கள், வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்துவர்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அநேக கிறிஸ்துவர்களுக்கு இன்னைக்கு என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை 100% நிறைவேற்றுகிற அந்த ஞானம் இல்லாததுனாலதான் தேசத்தில் வரப்போகிற எழுப்புதல் ஏன் தாமதமாகி கொண்டே இருக்கிறது என்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற அந்த ஞானம் இல்லாததுனாலதான் இன்னைக்கு தடுமாறி தத்தளித்து நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஞானத்தை கர்த்தர் அநேகருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறாரு, அநேகருக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. கர்த்தருடைய மனஸ்தாபப்பட்ட அநேகர் இந்த நாள்ல மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படியாக ஒரு விசேஷித்த நடத்துதல கர்த்தர் நமக்காய் வெளிப்படுத்துகிற நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கல. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.